Hi, hello, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா SMPG பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு Subscribe பண்ணிக்கோங்க. சோ SMPG அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா செல்ஃப் மானிட்டரிங் blood glucose. நம்ம செல்ஃபா நம்மளோட சுகர் லெவலை மானிட்டரிங் பண்றது தான் நம்ம SMPG அப்படினு சொல்றோம். இது ஏன் பண்ணனும் அப்படினு கேட்டிங்கனா நம்ம எடுத்துக்கிற சாப்பாடு எந்த அளவுக்கு நம்ம சுகர் லெவலை அதிகப்படுத்துது இல்ல நம்ம எடுத்துக்கிற டேப்லெட்டோ இல்ல இன்சுலினோ நம்ம சுகர் லெவல்ல ஏதாவது நமக்கு அதிகமாக்குதா இல்ல நமக்கு அது கண்ட்ரோல்ல இருக்கா அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இல்ல நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும்போதோ இல்ல நிறைய எக்சர்சைஸ் பண்ணும்போதோ நமக்கு சுகர் லெவல் எந்த அளவுக்கு அது இம்பாக்ட் ஆகுது அப்படிங்கறத பார்க்கிறதுக்காகவும் தான் நம்ம SMPG பண்றோம். இது பண்றது மூலமா பாத்தீங்கன்னா நம்ம லோ சுகரை பிரிவென்ட் பண்ண முடியும். நம்ம சுகர் லெவல்ல நம்ம டார்கெட் ரேஞ்சில நம்ம மெயின்टेन பண்ண முடியும். கரெக்ட்டான லெவல்ல நம்ம மெயின்टेन பண்ண முடியும். சோ நம்ம இத வீட்லயே பண்ணலாம். சோ இத நம்ம பண்றதுக்கு இந்த டெஸ்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ற டிவைஸ் பேர் தான் பாத்தீங்கன்னா குளுக்கோமீட்டர் சொல்வாங்க. சரிங்களா? எந்தெந்த லெவல்ஸ்ல இருந்தா நமக்கு சுகர் லெவல் நார்மல் ஃபாஸ்டிங்ல எவ்வளவு இருக்கணும் இல்ல சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு எவ்வளவு இருக்கணும் அப்படின்றதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சார்ட் டிஸ்ப்ளே பண்றேன். அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு ரேஞ்சில இருந்தா உங்களுக்கு நார்மல் ரேண்டம்ல எவ்வளவு இருக்கணும் ஃபாஸ்டிங்ல எவ்வளவு இருக்கணும் இதெல்லாம் உங்களுக்கு அத பார்த்தா உங்களுக்கு கிளியரா புரியும். So glucometer அப்படி பாத்தீங்கன்னா நீங்க நிறைய பிராண்ட்ஸ்ல இது அவேலபிளா இருக்கு. சோ என்கிட்ட இன்னைக்கு இருக்க glucometerல வச்சு தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு டெமோ பண்ணி காமிக்க போறேன். இது எப்படி யூஸ் பண்ணனும் அப்படிங்கிறதுக்கு. சோ இப்போ நான் என்கிட்ட இருக்கிற glucometer எப்படி யூஸ் பண்ணனும்னு காமிக்கிறேன். and glucometer நம்ம டெமோ பண்றதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அதாவது glucometer பாத்தீங்கன்னா நம்ம blood test பண்றதுக்கு நமக்கு சில பொருள் தேவை. அதாவது glucometer ஃபர்ஸ்ட் நமக்கு obviously glucometer தேவை. அடுத்து பாத்தீங்கன்னா lancet அதாவது pricking device அப்படினு சொல்லுவாங்க. அது இருந்தா தான் நம்ம நம்மளோட கையில prick பண்ண முடியும். சோ அதுக்கு நமக்கு lancet தேவை. அதுக்கு அப்புறம் needle தேவை. and needle usage பாத்தீங்கன்னா single person யூஸ் பண்றீங்கன்னா நீங்க ஒரே needle 4 pricks வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இத நீங்க வேற யாருக்காவது டெஸ்ட் பண்ண போறீங்க அப்படினா நீங்க வேற நீடல் அவங்க யூஸ் பண்ணிட்டு அதே நீடல் சேம் பர்சன் யூஸ் பண்ண கூடாது. நீங்க வேற நியூ நீடல் தான் எடுத்துக்கணும். and then காட்டன் தேவை. ஏனா நம்ம blood எடுக்கறோம் இல்லையா அதை வைப் பண்ண நமக்கு கண்டிப்பா காட்டன் தேவை. and then strip obviously strip வேணும். strip பத்தி பாக்கும்போது நீங்க strip யூஸ் பண்ணும்போது அதுல நீங்க கண்டிப்பா அதோட எக்ஸ்பைரி டேட் கண்டிப்பா செக் பண்ணனும். எக்ஸ்பயர் ஆன strip நீங்க யூஸ் பண்ணீங்கனா தப்பான வேல்யூஸ் காமிக்கும் இல்லனா எரர்னு காமிக்கும். சோ நீங்க அதனால stripோட எக்ஸ்பைரி டேட் கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. சோ இப்போ வாங்க நம்ம எப்படி குளுக்கோமீட்டர் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு இன்னைக்கு காமிக்கிறேன். and இதுதான் பாத்தீங்கன்னா குளுக்கோமீட்டர். என்கிட்ட இன்னைக்கு இருக்கிற குளுக்கோமீட்டர் பாத்தீங்கன்னா இதுதான் நான் வச்சிருக்கேன். சோ இத வச்சு தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு டெமோ பண்ண போறேன். and strip பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல அவேலபிளா இருக்கு. இதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்கும். சோ நீங்க strip வாங்கும்போது இந்த எக்ஸ்பைரி டேட் கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. and then இதுதான் குளுக்கோமீட்டர் and இது நம்மளோட pricking device அதாவது lancet. சரிங்களா? இந்த lancetல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழ இங்க நம்பர்ஸ் இருக்கும். இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கையோட சென்சிட்டிவிட்டி பொறுத்து இத நம்ம செட் பண்ணனும். ரொம்ப ஹார்டான ஸ்கின்னா இருந்தா நம்ம 4 5 அந்த மாதிரி நம்ம வெச்சுக்கலாம். இதே சென்சிட்டிவா இருக்கு இந்த மாதிரி என்னோட ஸ்கின் பாத்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின். சோ நான் இத 3ல செட் பண்றேன். எனக்கு அதுவே போதும். சோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு டயலர் இருக்கும். சோ இதுல நீங்க 3 நான் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டு இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பட்டன் இருக்கும். இது பொதுவா எல்லா குளுக்கோமீட்டர்ஸ்லயுமே இருக்கும். ஏனா மத்த குளுக்கோமீட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா அதுக்காக ஆப்ஸ் இருக்கும். பட் என்கிட்ட பொதுவா நம்ம யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பட்டன் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் pricking இதுதான் prick பண்ற பட்டன் and இது லோடிங். சரிங்களா? இது லோட் பண்றது இது prick பண்றது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இத நம்ம இப்படி ஓபன் பண்ணனும். இத ஓபன் பண்ணிட்டு இதுதான் நீடல். சரிங்களா? இத இந்த ஹோல்ல ஃபிக்ஸ் பண்ணனும். ஃபிக்ஸ் பண்ணிட்டு இத இப்படி ரொட்டேட் பண்ணீங்கனா உங்களுக்கு ஓபன் ஆயிடும். உள்ள நீடல் இருக்கும். and then இத எப்படி நம்ம ஓபன் பண்ணோமோ அதே மாதிரி வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிட்டு இத நீங்க லோட் பண்ணி வெச்சுக்கணும். அப்பதான் நீங்க இத அழுத்தும்போது prick ஆகும். சரிங்களா? சோ லோட் பண்ணிட்டு இந்த ஸ்ட்ரிப் இருக்குலையா இத ஃபர்ஸ்ட் நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. ஏனா உள்ள எல்லாமே ஒட்டிட்டு இருக்கும். சோ இத நம்ம ஷேக் பண்ணும்போது நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஷேக் பண்ணிட்டு இத ஓபன் பண்ணிட்டு இதுல இருந்து நான் ஒண்ணே மட்டும் எடுத்துக்கறேன். எடுத்துட்டு இதுல பாத்தீங்கன்னா ஆரோ மாதிரி இருக்கும். சரிங்களா? ஆரோ மாதிரி இருக்குங்களா? இத தான் ஓகே இந்த குளுக்கோமீட்டர் மேல இந்த ஓபன் இருக்குலையா இங்க இந்த ஆரோ மாதிரி இருக்குறத நம்ம இதல இன்சர்ட் பண்ண போறோம்.
சரிங்களா. இந்த கோல்டு கலர் இருக்கு இல்லையா, அங்கே தான் வந்து இன்சர்ட் பண்ணணும். இங்கே மேலே ஒரு லைன் இருக்கு இல்லையா, இதில் தான் நம்ம வந்து பிளட்டு வந்து இங்கே வைக்க போகிறோம். சரிங்களா. இப்போ இதெல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் இதை வந்து இப்படி லோட் பண்ணிட்டேன். இதை நான் வந்து நம்ம எண்டில் தான் வந்து நம்ம ப்ரிக் பண்ணணும். ஏன்னா நம்ம இங்கே ப்ரிக் பண்ணோன்னா நம்மளோட நர்வ் எண்டிங்ஸ் இருக்கும். ஸோ இங்கே நம்ம ப்ரிக் பண்ணிகிட்டே இருந்தால் அது நம்மளுக்கு வந்து நர்வ்ஸ் எல்லாம் வீக் ஆகிடும். ஸோ நம்ம சைடில் தான் வந்து ப்ரிக் பண்ணணும். ஸோ இதை கரெக்டாக இங்கே வச்சு நான் ப்ரிக் பண்ணி பிளட் எடுத்துக்கிறேன். பிளட்டு வந்துருச்சு. அண்ட் தென் இந்த லைன் இருக்கு இல்லையா, அந்த லைனுக்கு நேராக நம்ம இதை வைக்கணும். வச்சிங்கன்னா 5 4 3ன்னு உங்களுக்கு கவுண்ட் வந்துட்டு அப்புறம் காட்டன் பால் வச்சு இதை வைப் பண்ணிடணும். இப்போ எனக்கு வேல்யூ வந்துடுச்சு. இப்போ என்னோடய வேல்யூ பார்த்திங்கன்னா 107. எனக்கு வந்து இப்போ இது நார்மலில் தான் இருக்குது. இது நான் ரேண்டமாக செக் பண்ணியிருக்கேன். இது 107. இப்படி தான் நீங்கள் உங்களோட பிளட் சுகரை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபாஸ்டிங்கில் எவ்வளோ இருந்தது, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு 2 ஹவர்ஸ் கழிச்சு எவ்வளோ இருந்தது, அண்ட் லஞ்ச் சாப்பிட்டு 2 ஹவர்ஸ் கழிச்சு எவ்வளோ இருந்தது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரேண்டமாக ஈவினிங் டைமில் நீங்கள் செக் பண்ணுறதா இருந்தாலும் செக் பண்ணிக்கலாம். இல்லை லஞ்ச் முடிச்சது நைட்டு டின்னர் முடிச்சதுக்கப்புறமா வந்து எவ்வளோ இருந்தது நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி ஒரு லாக் புக் மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் டாக்டர்ஸ் விசிட் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டோஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோ இல்லை வந்து உங்களுக்கு டேப்லெட் அவங்க சேஞ்ச் பண்ணுறதோ அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களோட ஹெல்த் வைஸ் எப்படி இருக்குன்றதுனால. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டாபிக் பற்றி நான் பேசுகிறேன். அண்டில் தென்ஸ் பை ஃப்ரம் சிந்துஜா. பாய்.